வணக்கம். நீங்க எங்க வீடியோ கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்த சில பங்குகளை, அதாவது ஸ்டாக்ஸ் பத்தி ஆழமா அலசுறது தான் இன்னைக்கு எங்களுடைய நோக்கம். எங்க எஃபர்ட்டை என்கரேஜ் பண்ண இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா. மார்க்கெட்ல நிறைய நேரம் நாம வெளியில பாக்குற விஷயங்களுக்கும் உள்ள நடக்கிற உண்மைக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கும். ஆமா. சோ இந்த மாதிரி மார்க்கெட் குழப்பங்கள்ல இருந்து உங்களை காப்பாத்த இப்போ நாங்க புதுசா போர்ட்ஃபோலியோ அனாலிசிஸ் சர்வீஸ் ஆஃபர் பண்றோம். இதுல உங்களுக்கு ரிப்போர்ட் ஃபைலோட ஒரு டீடைல் அனாலிசிஸ் கிடைக்கும். யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற கூகுள் ஃபார்ம் லிங்கை ஃபில் பண்ணுங்க. இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. நாம டைரக்டா விஷயத்துக்கு போயிடலாம். மார்க்கெட்ல ரொம்ப பாப்புலரான பெரிய சைஸ் பிரீமியம் கம்பெனிகள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இதுல முதல் பங்கு வந்து கோட்டக் மஹிந்திரா பேங்க். இந்தியாவோட டாப் பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ்ல இதுவும் ஒண்ணு. இதோட இப்போதைய நிலவரத்தை பாத்தீங்கன்னா PE ரேஷியோ வந்து 19 to 20x அப்படிங்கிற லெவல்ல ட்ரேட் ஆகுது. அதாவது HDFC இல்லனா ICICI விட இது ரொம்ப அதிக பிரீமியம். இது ஒரு லக்ஸரி கார் வாங்குற மாதிரி தான் இல்லையா? பெர்ஃபார்மன்ஸ் அருமையா இருக்கும். ஆனா வேல்யூவேஷன் அப்படிங்கிற மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம். எக்ஸாக்ட்லி. அந்த பிரீமியம் வேல்யூவேஷனுக்கு ஒரு முக்கிய காரணம் அவங்களோட ஹிஸ்டாரிக்கல் அசெட் குவாலிட்டி. ஆனா தற்போதைய டேட்டாவை நம்ம கொஞ்சம் கவனமா பார்க்கணும். இதுல FIIகள் வந்து தங்கள் பங்கை 29.75% இருந்து 29.4% கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. ஓ, குளோபல் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அதிகமா இருக்கும்போது FIIகள் எப்பவுமே கொஞ்சம் பாதுகாப்பான முதலீடுகளை நோக்கி போவாங்களே, அதானே? ஆமா, அதேதான். ஆனா அத நம்ம ஊர் DIகள், அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து 32.9% வாங்கி மேட்ச் பண்ணிட்டாங்க. ஆனா அதனாலதான் இதோட பேசிக்ஸை நம்ம பார்க்கணும். Q3ல லோன் growth 16%, அப்புறம் டிபாசிட் growth 15% ஆக இருக்கு. முக்கியமா கேஷா வந்து 41% இருக்கு. இந்த கேஷா அப்படிங்கிறது கரண்ட் அக்கவுண்ட் சேவிங்ஸ் அக்கவுண்ட். இது 41% இருக்குன்னா பேங்க்குக்கு வந்து ரொம்ப கம்மி வட்டியில இல்லனா வட்டியே இல்லாம நிறைய பணம் கிடைக்குதுன்னு அர்த்தம். இது ஒரு மிகப்பெரிய பலம் தானே. அப்புறம் ஏன் Q3 ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் ஸ்டாக் பிரைஸ் கீழே இறங்குச்சு? ப்ராஃபிட், அதாவது PAT கூட நல்லா தானே வந்திருக்கு. PAT காப்பாத்தப்பட்டது உண்மைதான். ஆனா பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு பிரீமியம் வேல்யூவேஷன் கொடுக்கும்போது அது எப்பவுமே ஒரு ஆபரேஷனல் எக்ஸலன்ஸா எதிர்பார்க்கும். ஆனா இவங்களோட கோர் PPOP வந்து அது எஸ்டிமேட்ஸை விட குறைஞ்சிடுச்சு. அதாவது வங்கியோட அன்றாட பிசினஸ்ல இருந்து வர லாபம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. ஆபரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் அதிகமாயிடுச்சு. இவங்களோட கிரெடிட் காஸ்ட் ரொம்ப கம்மியா இருந்ததால தான் ஃபைனல் PAT தப்பிச்சுது. ஓஹோ, அப்போ ஒரு சின்ன சத்தம் வந்தாலும் மார்க்கெட் கடுமையா தண்டிச்சிடும் போலயே. நிச்சயமா. இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் மாறும்போது இந்த அதிக வேல்யூவேஷனை ஜஸ்டிஃபை பண்ற அளவுக்கு அவங்க தொடர்ந்து நல்ல growth-யும் மார்ஜினையும் காட்டணும். அதிக விலை கொடுத்த ஒரு பங்கை வாங்கும்போது மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். ரொம்ப கரெக்ட். இதே வேல்யூவேஷன் சிக்கல் உள்ள இன்னொரு கம்பெனியை பார்ப்போம். இன்ஃபோ எட்ஜ் இந்தியா லிமிடெட், அதாவது நோக்ரி. இது நௌக்ரி 99 ஏக்கர்ஸ் மாதிரி பிசினஸ் பண்ற கம்பெனி. ஆமா, இதோட PE வந்து 47-49x இருக்கு. ஆனா எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இவங்களோட கோர் பிசினஸோட ROE பாத்தீங்கன்னா வெறும் 0.9% தான். சொந்த பிசினஸ்ல லாபம் கம்மி, ஆனாலும் இவ்வளவு பெரிய வேல்யூவேஷன் எப்படின்னு பார்த்தா அதுக்கு காரணம் அவங்க ஜொமாட்டோ, பாலிசி பஜார் மாதிரி யூனிகார்ன் கம்பெனிகள்ல ஆரம்பத்திலேயே பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் தான். இதுலயும் FIIகள் பங்க குறைச்சிருக்காங்களே. எனக்கு ஒரு விஷயம் புரியல. கோர் பிசினஸ்ல லாபம் இவ்ளோ கம்மிங்கிறப்போ இது நாம ஒரு டெக் கம்பெனியா பார்க்கணுமா இல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டா பார்க்கணுமா? அதுதான் இதுல இருக்க ட்ரிக். மார்க்கெட் வந்து இத ஒரு டெக் கம்பெனியா பாக்குறத எப்பவோ நிறுத்திருச்சு. இன்னைக்கு இன்ஃபோ எட்ஜோட வேல்யூவே அதோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல தான் இருக்கு. ஜொமாட்டோ விலை ஏறுனா இவங்க விலையும் ஏறும். அப்போ ஒரு இன்வெஸ்டரா நாம டபுள் ரிஸ்க ஃபேஸ் பண்றோம். ஒரு பக்கம் ஜொமாட்டோ மாதிரி கம்பெனிகளோட மார்க்கெட் ஏற்ற இறக்கும், இன்னொரு பக்கம் இவங்களோட சொந்த நௌக்ரி பிசினஸ் கொஞ்சம் ஸ்லோவா வளருது. எக்ஸாக்ட்லி. அதுதான் போர்ட்ஃபோலியோ வாலட்டிலிட்டி. இப்போ IT செக்டர்ல ஹைரிங் மந்தமா இருக்கிறதால நௌக்ரியோட ரெவென்யூ பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால இவங்களோட கோர் பிசினஸ் எப்ப திரும்ப லாபம் தரும்னு பார்க்கணும். சம் ஆஃப் த பார்ட்ஸ் வேல்யூவேஷனை நாம புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். சரி, பிரீமியம் லிஸ்ட்ல நாம பார்க்க போற மூணாவது கம்பெனி, அதாவது OFSS. இது குளோபல் பேங்க்ஸ்க்கு சாஃப்ட்வேர் கொடுக்கிற கம்பெனி. ஆரக்கிள் கார்ப் 72.4% பங்கு வச்சிருக்காங்க. இதோட PE 27x இருந்தாலும் இதோட ROE ரொம்ப அதிகம், 29%. Q3 PAT அப்புறம் ரெவென்யூ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இவங்களோட மார்ஜின்ஸ் வந்து 30ல இருந்து 40% வரை இருக்கு. முந்தைய 2 கம்பெனிகளை விட இது கொஞ்சம் சேஃப் மாதிரி தெரியுதே. நம்பர்ஸ் ரொம்ப அருமையா இருக்கு. இதோட ஸ்ட்ரென்த்தே அதோட ஹை மார்ஜின் அப்புறம் நிலையான அன்யூட்டி ரெவென்யூ தான். அன்யூட்டி ரெவென்யூனா அந்த லைசென்ஸ் ரெனியூவல் மெயின்டெனன்ஸ் மூலமா வர வருமானம், கரெக்டா? ஆமாம். ஒரு தடவை பேங்க் சாஃப்ட்வேரை வாங்கிட்டா வருஷம் தொடர்ந்து காசு வந்துட்டே இருக்கும். இது ஒரு நிலையான கேஷ் ஃப்ளோவை கொடுக்கும். ஆனா இதற்கும் அதிக வேல்யூவேஷன் இருக்கே, அது ஒரு பிரச்சனையா? கம்பெனில பிரச்சனை இல்ல, குளோபல் மேக்ரோ எக்கனாமில பிரச்சனை இருக்கு. அமெரிக்கா, ஐரோப்பால இருக்க பெரிய பேங்க்ஸ் தான் இவங்களோட மெயின் கஸ்டமர்ஸ். அங்க வட்டி விகிதங்கள் அதிகமா இருக்கிறதால பல பேங்க்ஸ் தங்களோட டெக் பட்ஜெட்டை குறைக்கிறாங்க. அதாவது புதுசா சாஃப்ட்வேர் வாங்குறதையும் இல்ல அப்கிரேட் பண்றதையும் தள்ளி போடுறாங்க. அப்போ புது டீல்ஸ் டிலே ஆகுமா? கண்டிப்பா. டீல் பைப்லைன் ஸ்லோ ஆனா அடுத்த சில குவார்ட்டர்ஸ்ல ரெவென்யூ growth அடி வாங்கும். அப்போ இந்த அதிக PE ரேஷியோவை மார்க்கெட் ஏத்துக்காது.
இப்போதைக்கு பிரைஸ்ல எல்லாமே பெர்ஃபெக்ட்டா செட் ஆயிருக்கு. கொஞ்சம் சறுக்குனாலும் விலை வேகமா கீழ விழும். அதிக வேல்யூவேஷன் இருந்தா ஒரு சின்ன சர்க்கிள் கூட பெரிய டேமேஜ் பண்ணும் நல்லா புரியுது. இப்போ நாம பிரைவேட் செக்டர்ல இருந்து கொஞ்சம் வெளியே வந்து கவர்மெண்ட் பாலிசி மூலமா லாபம் அடைகிற கம்பெனிகளை பார்ப்போம். பாலிசி அண்ட் கவர்மெண்ட் டெயில்விண்ட்ஸால் இயங்கும் பங்குகள். இதுல ஃபர்ஸ்ட் வந்து IRFC, இந்தியன் ரயில்வே ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷன். கவர்மெண்டோட 86.4% பேக்கிங் உள்ள கம்பெனி. ரயில்வே கேபிக்ஸ்க்கு, அதாவது ரயில்வே உள்கட்டமைப்புக்கு ஃபண்ட் பண்றாங்க. Q3 PAT சூப்பரா இருக்கு. ஆனா February 2026ல கவர்மெண்ட் 4% OFS வெளியிட்டதால ஸ்டாக் பிரைஸ் அப்படியே சல்லுன்னு சரிஞ்சிடுச்சு. ஆமா, ஆஃப் ஆஃப் சேல் வந்தாலே இதுதான் நடக்கும். ஆனா எனக்கு ஒரு டவுட். கவர்மெண்டே பின்னாடி இருக்கும்போது இவங்க கொடுக்கிற கடனுக்கு கிரெடிட் ரிஸ்க் 0 தானே? அப்புறம் ஏன் விலை சரிஞ்சது? கிரெடிட் ரிஸ்க் இல்லங்கிறது 100க்கு 100 உண்மை. ரயில்வே துறை இவங்களுக்கு காசு தராம போக மாட்டாங்க. ஆனா ஸ்டாக் மார்க்கெட்ல பிரைஸ்ங்கிறது வெறும் பிசினஸ் ரிஸ்க் மட்டும் இல்ல, டிமாண்ட் அப்புறம் சப்ளையையும் பொறுத்தது. OFS வந்து ஒரு பெரிய சப்ளை ஓவர்ஹேங்க உருவாக்குது. இந்த சப்ளை ஓவர்ஹேங் கான்செப்ட கொஞ்சம் சிம்பிளா சொல்லுங்களேன். அதாவது ஒரு கம்பெனியோட கொஞ்சம் பங்குகள் மட்டும் தான் மார்க்கெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். திடீர்னு கவர்மெண்ட் தங்கிட்ட இருக்க பல கோடி பங்குகளை ஒரே நேரத்துல மார்க்கெட்ல சேல்க்கு கொண்டு வரும்போது சப்ளை ரொம்ப அதிகமாயிடும். வாங்குறவங்களை விட விக்கிறவங்க அதிகமாயிடுவாங்க. கரெக்ட். அப்புறம் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இந்த OFSக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா மார்க்கெட் பிரைஸை விட கொஞ்சம் கம்மியான விலையில தான் OFS வரும். அதனால கரண்ட் பிரைஸ் தானாவே கீழே இறங்கும். இதுல இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸோட இம்பாக்ட் எதுவும் இருக்கா? நிச்சயமா. இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறுச்சுன்னா இவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் பாதிக்கப்படும். இவங்க கடன் வாங்குற செலவு அதிகமானா லாபம் குறையும். சோ ஷார்ட் டேர்ம்ல வாலட்டிலிட்டி கண்டிப்பா இருக்கும். நீங்க ரயில்வே பட்ஜெட் அலோகேஷன்ஸையும் இந்த OFS சப்ளை எப்ப மார்க்கெட்ல செட்டில் ஆகுதுங்கிறதையும் கவனிக்கணும். சூப்பர். அடுத்த கம்பெனிக்கு போலாம். விக்ரம் சோலார். இது ரினியூபிள் எனர்ஜில இருக்க ஒரு சோலார் PV கம்பெனி. இதோட நம்பர்ஸை கேட்டா நீங்க நிஜமாவே ஷாக் ஆவீங்க. Q3 ரெவென்யூ 8% ஏறி இருக்கு. ஆனா PAT பாத்தீங்கன்னா 330% ஏறி 98 கோடி ஆயிருக்கு. லைக் இது ஒரு ராக்கெட் மாதிரி வளருது. கவர்மெண்டோட சோலார் பாலிசிஸ் இவங்களுக்கு பயங்கரமா கை கொடுக்குது. ஆனா இதுல ஏதாவது சிக்கல் இருக்கா? நம்பர்ஸ் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கிறது உண்மைதான். ஆனா இதுல நாம இக்னோர் பண்ண முடியாத ஒரு பெரிய ரெட் ஃபிளாக் இருக்கு. இவங்களோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ் 63% ஆயிருந்தாலும் அதுல 48.2% பிளெட்ஜிங் பண்ணிருக்காங்க. இது ஒரு பெரிய ரிஸ்க். ஆனா கம்பெனி 330% லாபத்தில் இருக்கும்போது கடன் அடைக்கிறது அவ்வளவு கஷ்டமா என்ன? அது ஒரு மாயே. லாபம் வந்தாலும் அவங்க இன்வெஸ்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் தரல. அந்த லாபம் கேஷா இருக்கா இல்ல வெறும் புக் ப்ராஃபிட்டா இருக்கான்னு பார்க்கணும். பிளெட்ஜிங் ஏன் ஆபத்துன்னா, ஷேர் பிரைஸ் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு கீழே போச்சுன்னா கடன் கொடுத்த பேங்க்ஸ் வந்து மார்ஜின் கால் கேட்பாங்க. அதாவது எக்ஸ்ட்ரா பணமோ இல்ல ஷேர்ஸோ கேட்பாங்க. ஒருவேளை ப்ரொமோட்டரால அது கொடுக்க முடியலன்னா என்னாகும்? அங்கதான் பெரிய விபத்து நடக்கும். பேங்க்ஸ் என்ன பண்ணுவாங்க, தங்களோட பணத்தை எடுக்க அந்த அடமான பங்குகளை மார்க்கெட்லயே வித்துடுவாங்க. பல லட்சம் பங்குகள் ஒரே நாள்ல சேல்க்கு வரும்போது விலை அதல பாதாளத்துக்கு போயிடும். அப்போ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தான் இதுல ரொம்ப மாட்டிப்பாங்க. கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம US இம்போர்ட் டியூட்டிஸ், சைனா பொருட்களோட காம்படிஷன் இதெல்லாம் இவங்களோட மார்ஜினை எப்ப வேணாலும் பாதிக்கலாம். அதனால டெட் ரிஸ்க ரொம்ப சீரியஸா மானிட்டர் பண்ணணும். வெளிய பார்க்க 330% லாபம்னு ஆசையா இருக்கு. ஆனா உள்ள 48.2% அடமானங்கிறது பெரிய ரிஸ்க். சரி, இப்போ கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்க கம்பெனிகளை பார்த்தோம். அடுத்து தங்களை புதுசா மாத்திக்க போராடுற 2 சைக்கிளிக்கல் கம்பெனிகளை பார்ப்போம். ஓகே. ஃபர்ஸ்ட் கம்பெனி கிரீவ்ஸ் காட்டன். இவங்க ட்ரெடிஷனலா ஆட்டோ காம்பனன்ட்ஸ் அப்புறம் இன்ஜின் பண்றவங்க. இப்போ EV, அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்க்கு மாறுறாங்க. Q3 ரெவென்யூ 17% ஏறி இருக்கு. ஆனா ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 11% குறைஞ்சு வெறும் 5-6 கோடி தான் வந்திருக்கு. அப்புறம் இவங்களோட ROA கூட வெறும் 4% தானா? ஆமா. அது மட்டும் இல்லாம டெட்டர் டேஸ் ரொம்ப அதிகமாயிட்டு வருது. ரெவென்யூ 17% ஏறுதுன்னா மக்கள் பொருள் வாங்குறாங்கன்னு அர்த்தம். ஆனா ப்ராஃபிட் ஏன் குறையுது? இது வந்து ஒரு பிசினஸ் டிரான்சிஷன்ல நடக்கிற ரொம்ப சாதாரண ஆனா கஷ்டமான விஷயம். அவங்க பழைய IC இன்ஜின் பிசினஸ்ல இருந்து EV மார்க்கெட்டுக்கு வராங்க. அங்க காம்படிஷன் ரொம்ப ஹெவியா இருக்கு. பெரிய கம்பெனிஸ், புது ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாரும் போட்டி போடுறாங்க. ஆமா. அதனால அவங்க மார்க்கெட்டை பிடிக்க EV விலைய கம்மியா வைக்கணும். அதாவது பிரைசிங் பிரஷர். இல்லனா மார்க்கெட்டிங்ல அதிக செலவு பண்ணணும். பேட்டரி காஸ்ட் வேற அதிகமாயிட்டே போகுது. அப்போ டாப் லைன் growth இருந்தாலும் ப்ராஃபிட் மார்ஜினை மெயின்டைன் பண்றது கஷ்டம். ஆனா எனக்கு அதை விட இந்த டெட்டார் டேஸ் அதிகமாகிறது தான் கொஞ்சம் இடிக்குது. அது ஒரு பெரிய வார்னிங் பெல். நீங்க பிராக்டிகலா யோசிச்சு பாருங்க. கம்பெனி பொருள் ரெடி பண்றாங்க, சம்பளம் தராங்க, வித்துடுறாங்க, ரெவென்யூ வந்துருச்சு. ஆனா அந்த காசு கைக்கு வர ரொம்ப நாள் ஆகுது. பேப்பர்ல லாபம் இருக்கு, ஆனா பேங்க் அக்கவுண்ட்ல காசு இல்ல. எக்ஸாக்ட்லி. கேஷ் ஃப்ளோ செமையா அடி வாங்கும். கம்பெனி நடத்த ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு அவங்க திரும்பவும் கடன் வாங்க வேண்டியிருக்கும். EVக்கு மாறுறது நல்ல விஷயம் தான், ஆனா எக்ஸிகியூஷன் எப்படின்னு பார்க்கணும். இன்வெஸ்டர்ஸ் இதுல ரொம்ப பொறுமையா இருக்கணும். இப்போ இன்னைக்கு நாம பார்க்க போற கடைசி பங்கு லாய்ட்ஸ் என்டர்பிரைசஸ். இது ஒரு அயர்ன் அண்ட் ஸ்டீல் ட்ரேடிங் கம்பெனி. இதோட PE 35x ஆகுது. ஆனா ROE வெறும் 2 to 4% தான். இதுல FII அப்புறம் DII இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மி இல்லையா? ஆமா, ரொம்ப ரொம்ப கம்மி. சில குவார்ட்டர்ஸ்ல நெட் லாஸ் கூட வந்திருக்கு. அதர் இன்கம் தான் இவங்க ரொம்ப நம்பி இருக்காங்க. பார்க்கறதுக்கே செம ரிஸ்கா தெரியுதே. இது ஒரு கிளாசிக் சைக்கிளிக்கல் ட்ரேடிங் பிசினஸ். இரும்பு விலைய பொறுத்தே இவங்க லாபம் ஏறும் இறங்கும்.
இவங்க சொந்தமா எதுவும் உற்பத்தி பண்ணல, வெறும் ட்ரேடிங் மட்டும் பண்ணும்போது மார்ஜின் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இதுல மெயின் பிரச்சனை லிக்விடிட்டி. லிக்விடிட்டி கம்மினா ட்ரேடிங் வால்யூம் கம்மின்னு அர்த்தம். அதனால இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன பிரச்சனை வரும்? இத ஒரு ஹோட்டல் கலிஃபோர்னியா சிச்சுவேஷன் சொல்லலாம். நீங்க ஷேர்ஸ் ஈஸியா வாங்கிடலாம், ஆனா விலை விழும்போது விக்க நினைச்சா மார்க்கெட்ல வாங்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. ஓஹோ, பையர்ஸ் இருக்க மாட்டாங்க. ஆமா, வால்யூம் இல்லாத ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது இருட்டுல நடக்கிற மாதிரி. எஃப்ஐஐ டிஐஐ இல்லாததும் ஒரு பெரிய மைனஸ் தானே. கண்டிப்பா. இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒரு கம்பெனில பணம் போடுறாங்கன்னா மேனேஜ்மெண்ட், கவர்னன்ஸ், பேலன்ஸ் ஷீட் எல்லாத்தையும் அலசி ஆராய்வாங்க. அவங்க ஒரு சேஃப்டி நெட் மாதிரி. அந்த ஓவர்சைட் இல்லாதப்போ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸான நீங்க தான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். உண்மைதான். ஒரு கம்பெனி தன்னோட கோர் பிசினஸை விட அதர் இன்கமை நம்பி இருக்கிறது லாங் டேர்முக்கு நல்லதில்ல. சோ இன்னைக்கு நம்ம பார்த்த 7 கம்பெனிகளும் பலவிதமான பாடங்களை கத்து கொடுத்திருக்கு. ஆமா, கோடாக், ஆரக்கிள் மாதிரி பிரீமியம் கம்பெனிகள்ல வேல்யூவேஷன் அப்புறம் மேக்ரோ ஃபேக்டர்ஸை பார்க்கணும். இன்ஃபோ எட்ஜ்ல கோர் பிசினஸ்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டோம். அதே போல ஐஆர்எஃப்சில கவர்மெண்ட் சப்போர்ட் இருந்தாலும் சப்ளை டிமாண்ட் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தோம். விக்ரம் சோலார்ல 330% லாபத்துக்கு பின்னாடி இருக்கிற பிளெட்ஜிங் ரிஸ்க் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் கிரீவ்ஸ் காட்டன்ல நடக்கிற டிரான்சிஷன் பிரச்சனைகள், லாய்ட்ஸ் என்டர்பிரைசஸ்ல இருக்கிற லிக்விடிட்டி ரிஸ்க் எல்லாமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். மார்க்கெட்ல வெறும் நம்பர்ஸை மட்டும் பார்த்துட்டு முடிவு பண்ணக்கூடாதுன்னு நல்லாவே புரியுது. பேலன்ஸ் ஷீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிசினஸ் மெக்கானிக்ஸ் இருக்கு. கரெக்ட். ஒரு ஷேரை வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க அந்த பிசினஸோட ஒரு பகுதியை வாங்குறீங்கங்கறத ரியலைஸ் பண்ணணும். நிச்சயமா. Tell me in the comments which stocks should I analyze next? உங்க கமெண்ட்ஸை கீழ போடுங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்க தாட்ஸையும் ஷேர் பண்ணுங்க. அப்புறம் ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், இந்த கண்டென்ட் முற்றிலும் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. எந்த ஒரு முதலீட்டு முடிவு எடுக்கும் முன்பும் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு ஆழமான அலசல்ல சந்திப்போம்.